திருச்சியில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் இருசக்கர வாகனத்தில் சாகசத்தில் ஈடுபட்ட இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தினேஷ். வணக்கம் தினேஷ். தற்போது கைதாகி இருக்கக்கூடிய இளைஞர் மீது என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது சமீப காலமாக இந்த இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்கள்ல ரீல்ஸ் போடுவதற்காக இளைஞர்கள் பலர் சாகசத்தில் ஈடுபட்டு அதனை சமூக வலைதளங்களில் பதிவு செய்து வருகின்றனர். அதில் பார்த்தோம் என்றால் உயர் ரக பைக்குகளை பயன்படுத்தி வீலிங் செய்வது, மேலும் பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடத்தில் சாகசங்களில் ஈடுபடுகின்ற நபர்களை திருச்சி மாநகர காவல்துறை மற்றும் மாவட்ட காவல்துறை குறிப்பாக இந்த இளைஞர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில தற்போது திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலை மாத்தூர் பகுதியில இருசக்கர வாகனத்துல பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில வீலிங் செய்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது தொடர்பாக திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமாரோடைய எண்ணுக்கு இது தொடர்பாக புகார் எழுந்து அந்த வீடியோக்கள் அவருக்கு அனுப்பப்பட்டிருந்தது. இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டல இவர் நவல்பட்டு காவல் நிலையக்கு எல்லைக்கு உட்பட்ட குண்டூர் பகுதியைச் சேர்ந்த சச்சின் என்ற இந்த இளைஞர் அவருடைய இருசக்கர வாகனத்துல அந்த பகுதியில வீலிங் செய்து பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் செயல்ல ஈடுபட்டிருக்காரு. அவரை நவல்பட்டு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர் வைத்திருந்த உயர் ரக பைக்குகள் இரண்டையும் பறிமுதல் செய்து அவர் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டுள்ளது. மேலும் அந்த இருசக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டு அவருடைய பெற்றோரை அழைத்து இது போன்ற சாகசங்களில் ஈடுபட்டால் இன்னும் சட்ட ரீதியாக வெளியே வர முடியாத அளவுக்கு அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட கண்காணிப்பாளர் வருண்குமார் எச்சரித்துள்ளார். தொடர்ந்து இது போன்ற செயல்களில் இளைஞர்கள் யார் ஈடுபட்டாலும் அவர்கள் மீது சட்டப்படியான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். மேலும் பொதுமக்களும் இது போன்று வீலிங் செய்பவர்கள் யாரேனும் பார்த்தீர்களானால் மாவட்ட கண்காணிப்பாளருடைய அந்த அவருடைய எண்ணுக்கு அனுப்பலாம் என்ற ஒரு தகவலையும் மாவட்ட கண்காணிப்பாளர் வருண்குமார் தெரிவித்துள்ளார். இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலான நிலையில இந்த இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது தற்போது தகவலாக உள்ளது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி தினேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.